வணக்கம் உங்க எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டைட்டிலை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கார் வாஷ் தான் பண்ண போகிறோம். ஆனால் கார் வாஷ்ன்னு சொல்லவும் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆட்டோமேட்டிக் வாஷோ இல்லை ஜெட் வாஷோ கிடையாது. இன்றைக்கி கையில் தான் வாஷ் பண்ண போகிறோம். ஏன் கையில் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெட் வாஷ் இந்த மாதிரி போனால் நமக்கு வந்து 5 பவுண்டு செலவாகுது. அது நம்ம ஊர் காசுக்கு 500-600 செலவாகுது. ஆனால் வெறும் 5 நிமிஷம் தான். அதனால் அது ஃபுல்லாக வேஸ்ட்டு. நம்ம கையில் கழுவி இது எப்படி இருக்குன்னு பண்ண போகிறோம். இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு நல்லாவே இருக்குது கிளைமேட். ஆனால் காலையிலேருந்து மழை, பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கார் வாஷ் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி சாவி எடுத்துக்குவோம் மெயினாக. ஓகே, எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பக்கெட்டில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் போய் கழுவுறதுக்கு. கார் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லப்போனால் ஆச்சு. தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ வந்து என்கிட்ட கொஞ்சம் ஷாம்பு இருக்குது, இதை லைட்டாக போட்டுக்குவோம். ஏன்னா என்கிட்ட சோப்பு இந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இப்போதைக்கு கிடச்சது இதுதான். இதை போட்டுக்கிட்டு இந்த ஸ்பாஞ்சு போட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் இப்போ கழுவுறதுக்கு. எப்பா சரியான வெயிட் சாமி. ஓகே, இதை லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். சொல்லப்போனால் ரொம்பவே அழுக்காக இருக்குது காரில். அந்த ரிம் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஜெட் வாஷ்னு, அது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு வழியாக வந்தாச்சு. இதுதான் நம்ம காரு. இந்த ரிம்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப வந்து துருப்பிடிச்சு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழுக்கு, இதை பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆனால் வெளியே தான் ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. எல்லா ரிம்முமே இதுவும் அப்படி தான் இருக்குது. ஓகே, கழுவ ஆரம்பிப்போம். சரி, தண்ணியில் இதை எடுத்துக்கிட்டு எல்லாமே கவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காரில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. ஒன்று ஒன்றா கழுவணும். இப்போ ஏன்னா இப்போ ஜெட் வாஷுக்கு நம்ம போய் கொடுக்கலாம். ஜெட் வாஷுக்கு கொடுத்தா 5 நிமிஷத்துக்குள்ளேயெல்லாம் அது ஒன்றுமே கழுவாது. டைம் முடிகிறதுக்குள்ளே டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். டைம் முடிகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் கழுவணும். இதெல்லாம் 6 முறை கழுவலாம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஜெட் வாஷ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஜெட் வாஷ்னால் வந்து 5 நிமிஷத்தில் உங்களால் எவ்வளோ காரை குளிப்பாட்ட முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். ஆனால் ஃபுல்லாக க்ளீன் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் இந்த உள்ள டெம்பரேச்சரில் இப்படி கழுவுறது வந்து ரொம்பவே கஷ்டம். பாருங்கள், ரிம்மை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் ரிம்மில். வா, வச்சு கூட பார்க்கல. இந்த யூடியூப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வீடியோலாம் போடுவாங்கள்ல, அதில் இதையும் போடலாம் போல. ஏன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த அழுக்கெல்லாம் போக போகுது. தேய்ச்சி எங்கே தான் அவ்வளோ அழுக்கு இருந்துச்சோ. இப்போ ஒரு ரிமிக்கே எப்படின்னா, இப்போ எல்லாருமே நினச்சி பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கும். எல்லாத்தையும் கழுவணும். அதுதான் இவ்வளோ டீட்டெயில்டாக ஜெட் வாஷ் கழுவுமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளோ டீட்டெயில் அது கழுவாது. டைம் முடிகிறக்குள்ள எங்கெங்கே அடிக்க முடியுமோ கண்ட மணிக்கு அடிக்க வேண்டியது தான். அதுதான் நம்மளால் முடிஞ்சது. இதுனா ரொம்ப வேலை எடுக்கும், கடுப்பாக வேலை இருக்கும். அதுவும் இல்லாமல் குளிர் வேறு இந்த ஊர். அதுக்காகவே தண்ணியத்தோட பயமாக இருக்குது. கையெல்லாம் கொஞ்சத்துல குளிர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எல்லாரும்
ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் படித்தேன், லைசன்ஸ் எப்படி ப்ரோ வாங்குறது இந்த ஊரில், ஏதாவது ஐடியா கொடுங்கலாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு லைசன்ஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். உங்களுக்கான யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். அதுக்காக எனக்கும் ஃபுல்லாக தெரியாது தான், தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 158 பேர் தான் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ஸு. ஒரு 500ஆவது போடலாமே அப்படின்னு பார்க்குறேன். உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். வச்சு தான் கழுவுவேன். ஆனால் இங்கே ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்தா போதும், நீட்டாக கழுவி வேக்கம்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே சான்ஸே இல்லை. ஒரு வழியாக 4 வேளையும் கழுவியாச்சு. இங்கே தெரியும் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் உள்ளுக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்குது, ஆனால் கலக்கும்போது கையெல்லாம் கீர்க்குது. இப்போ தண்ணியை பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு. இதை போய் மாற்றிட்டு வேறு தண்ணி மாற்றிட்டு தான் பாடியை கழுவணும். ஓகே, தண்ணி மாற்றணும். ஒரு வண்டி கழுவுறதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது நம்ம. சவா இதுக்கே மூச்சு வாங்குது. கீழே ரிம்மும் முடிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து டோர் மேட்டு, இதை வந்து இதில் அவ்வளோ தூசி இருக்கும் நம்ம தட்டினா. வேக்யூம் இல்லை நம்மள்கிட்ட, இருந்தால் வேக்யூம் போடலாம். இன்ஜினை திறந்து வைப்போம், ஏன்னா கொஞ்சம் காற்று போகணும்ல. இங்கே தானே இருந்துச்சு. எல்லாமே ஓகே தான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே செலோ டேப் தெரியும், ஏன்னா யூஸ்டு கார்ஸ்னால கொஞ்சம் ரேப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வரைக்கும் கார் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எம்ஓடி நீங்கள் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை எம்ஓடி எடுக்கணும். அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. அதில் வந்து கார் பாஸ் ஆகணும். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகலைன்னா அவங்க என்னென்ன பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் மாற்ற சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம காசு செலவு பண்ணணும், செலவு பண்ணி தான் மாற்றணும். இப்போ ஓகே தான். ஓகே, இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்கிட்ட சஜஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன். பார்க்கலாம்.